மருந்து விற்பனையில் இடம்பெற்றதாக நம்பப்படும் முறைகேடுகளை பற்றி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்கும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பொலனறுவை நகரில் உள்ள சீனா இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரக வைத்தியசாலைக்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். சில மருந்து வழங்குனர்கள் சந்தை விலையை விட 4 மடங்கு அல்லது 5 மடங்கு அதிக விலையில் மருந்துகளை விற்பனை செய்துள்ளதாகவும் இது தொழில் நெறிகளுக்கு எதிரானதாகவும் அவர் தெரிவித்தார். மருந்துகளுக்கான இந்த அதிக விலை அரச மருந்து தயாரிப்பு நிறுவனமான அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் லாப வரம்பை கூட கடந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான நடைமுறை போலவே மருத்துவர்கள் வெளிப்புற வழங்குனர்களிடம் இருந்து மருந்துகள் அல்லது அறுவை சிகிச்சை பொருட்களை பரிந்துரைக்க சுதந்திரம் உள்ளது. இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட மருந்து வேண்டுமென்றே அதன் உண்மையான சந்தை மதிப்பை விட மிக அதிகமான விலை நிர்ணயம் செய்யப்பட்டதால் அண்மைய ஊழல் பிரச்சினை எழுந்ததாக நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சட்ட விதிமுறைகளுக்குள் அவசர கொள்முதல் செய்பவை ஊழலுக்கு அடிப்படை அல்ல. ஆனால் சந்தை விலையை விட பல மடங்கு அதிகமாக நிர்ணயித்து சுரண்டல் செய்யும் போது அது ஒரு விசாரணைக்குரிய பிரச்சனையாக மாறுகிறது. இவ்வாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.